மழை பெய்து கொண்டிருக்கும் ஒரு பழைய ஓலை குடிசை. உள்ளே முருகன் காலியாக இருக்கும் வெண்கல கிண்ணத்தை பார்த்து கொண்டு கண்களில் கண்ணீருடன் ஏமாற்றத்தோடு அமர்ந்திருக்கிறான். மீனாட்சி, இனிமேல் என்னால் முடியாது. இந்த ஹோட்டல் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கும் இந்த குடிசையை மூடிவிடலாம். இன்று ஒருவர் கூட வரவில்லை. இருந்த கொஞ்சம் மாவும் தீர்ந்து விட்டது. நாளை காலையில் நம் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பது? இப்போதே தைரியத்தை இழந்துவிட்டால் எப்படி? மழை பெய்கிறது என்றால் வானம் நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று அர்த்தம். ஆசீர்வாதமா? பாதையோரத்தில் இருக்கும் இந்த குடிசைக்குள் சேற்று நீர் வருகிறது. வெளியே பெரிய பெரிய ஹோட்டல்கள் இருக்கின்றன. அங்கே வெள்ளித்தட்டுகளில் உணவு பரிமாறுகிறார்கள். நம்மிடம் கிழிந்த இலைத்தட்டுகள் கூட இல்லை. எதற்காக மக்கள் நம்மிடம் வருவார்கள்? அவர்கள் வருவது வெள்ளித்தட்டுக்காக அல்ல, பசியை தீர்த்து கொள்ளத்தான். பெருமாளின் ஹோட்டலில் சோறு கிடைக்கும், ஆனால் அன்பும் ஆதரவும் கிடைக்காது. நம்மிடம் இருக்கும் கடைசி கைப்பிடி அளவு அரிசி மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கொஞ்சம் ஓமம், இன்னும் சில காட்டு மூலிகைகளை சேருங்கள். இருக்கும் கொஞ்சம் மாவை வைத்து என்ன செய்வேன் மீனாட்சி? அது ஒருவருக்கு கூட போதாது. அது ஒருவருக்கு போதினால் போதும். அந்த ஒருவர் 10 பேரிடம் சொல்லும் அளவுக்கு நாம் சமைக்க வேண்டும். அடுப்பை மூட்டுங்கள். அந்த வாசனை இந்த மழையிலும் ஊர் முழுவதும் பரவ வேண்டும். பசியோடு இருப்பவன் அந்த வாசனையை தேடிக்கொண்டு நம் குடிசைக்கு வர வேண்டும். சரி, உன் பேச்சைத்தான் கேட்கிறேன். ஆனால் இதுதான் கடைசி முயற்சி. இதிலும் நாம் தோற்றுவிட்டால் நான் இந்த ஊரை விட்டு போய்விடுவேன். முருகன் சமையல் செய்யத் தொடங்குகிறான். அடுப்பில் விறகுகள் எரிய ஒரு அற்புதமான நறுமணம் சுற்றுப்புறம் முழுவதும் பரவுகிறது. வழியாகச் சென்று கொண்டிருந்த ஒரு அரசு அதிகாரி தனது வண்டியை நிறுத்தி அந்த வாசனையை நுகர்ந்தபடி குடிசையை நோக்கி வருகிறார். என்ன இந்த வாசனை? எங்கிருந்து வருகிறது? நான் நகரத்தில் பெரிய பெரிய ஹோட்டல்களில் சாப்பிட்டிருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட நறுமணத்தை இதுவரை அனுபவித்ததே இல்லை. இங்கே என்ன இருக்கிறது? வாருங்கள் ஐயா, இது ஒரு ஏழையின் குடிசை. இங்கே வைரங்கள் எதுவும் இல்லை, ஆனால் காட்டு மூலிகைகளால் சமைக்கப்பட்ட ஆரோக்கியமான பிரியாணி இருக்கிறது. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. ஏதாவது இருந்தால் பரிமாறுங்கள். எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன். அது ஐயா, எங்களிடம் இருப்பது மிகவும் குறைவுதான். உங்களுக்கு போதுமா என்று தெரியவில்லை. வயிறு நிறைய சாப்பிடுவது வேறு, மனம் நிறைய சாப்பிடுவது வேறு. இதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா. இது உங்கள் உடலுக்கு வலிமையை கொடுப்பதோடு மனதுக்கும் அமைதியை தரும். அதிகாரி சாப்பிட்டுவிட்டு முகத்தில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார். அற்புதம்! இந்த சுவைக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. முருகா, நீ இங்கே இருக்க வேண்டியவனில்லை. நாளை என் அலுவலகத்திலிருந்து ஆட்களை அனுப்புகிறேன். அனைவருக்கும் இதே உணவு வேண்டும். இதோ இந்த 5000 ரூபாயை முதலில் வைத்துக்கொள். வாருங்கள் ஐயா. இது ஒரு ஏழையின் குடிசை. இங்கே வைரங்கள் எதுவும் இல்லை, ஆனால் காட்டு மூலிகைகளால் சமைக்கப்பட்ட ஆரோக்கியமான பிரியாணி இருக்கிறது. முருகனின் குடிசைக்கு அருகே மக்கள் கூட்டம் அதிகரிப்பதை பார்த்து பெரிய ஹோட்டல் உரிமையாளர் பெருமாள் கோபத்தில் கொதித்துக்கொண்டு நேராக முருகனிடம் வருகிறான். ஏ முருகா, உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏன் ஹோட்டலுக்கு வரவேண்டிய அதிகாரிகளை உன் குடிசைக்குள் வரவழைக்கிறாயா? உனக்கு இங்கே வியாபாரம் செய்யும் உரிமையை யார் கொடுத்தது? பெருமாள் ஐயா, நான் யாரையும் அழைக்கவில்லை. அவர்களாகவே அந்த வாசனையை பார்த்து வருகிறார்கள். நான் செய்வது சின்ன தொழில். உங்களுக்கும் எனக்கும் என்ன போட்டி? போட்டியா? இது என் ஊரு. இங்கே நான் தான் ராஜா. நாளைக்குள் இந்த குடிசையை அகற்றிவிட வேண்டும். இல்லையென்றால் என் ஆட்கள் வந்து இதற்கு தீ வைத்து விடுவார்கள். இந்த அழுக்கான குடிசையில் சமைக்கும் உணவை. பெருமாள் ஐயா, நோய்கள் வருவது எங்கள் சமையலால் அல்ல, உங்கள் பொறாமையால்தான். நீங்கள் உணவை விற்கிறீர்கள், நாங்கள் உணவை அன்புடன் பரிமாறுகிறோம். உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் நம்மில் யாருடைய சமையல் நன்றாக இருக்கிறது என்று ஊர் மக்களிடம் கேளுங்கள். எதற்காக மிரட்டுகிறீர்கள்? என் சமையலோடு உனக்கு போட்டியா? சரி, நாளை பஞ்சாயத்து முன்பு போட்டி வைப்போம். ஊர் மக்கள் யாருடைய சமையல் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். தோற்றவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டும். தயாரா? இரவு நேரத்தில் முருகன் பயத்துடன் அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறான். மீனாட்சி அவனுக்கு தைரியம் கூறுகிறாள். பயத்தை விட்டுவிடுங்கள். அவன் பயன்படுத்துவதெல்லாம் பணத்தால் வாங்கியவை. நாம் பயன்படுத்துவது இயற்கை நமக்கு கொடுத்தவை. அவன் சமைக்கும் உணவை சாப்பிட்டால் தூக்கம் வரும். நாம் சமைக்கும் உணவை சாப்பிட்டால் சக்தி கிடைக்கும். ஆனால் போட்டியில் மக்கள் அலங்காரத்தையும் பிரமாண்டத்தையும் தான் பார்ப்பார்கள். ஆரோக்கியத்தை பார்க்க மாட்டார்களே மீனாட்சி.
அதனால்தான் நாம் ஒரு சின்ன தந்திரம் செய்ய வேண்டும். நாளை நீங்கள் பிரியாணி செய்யும்போது நான் ஒரு பொடியை தருகிறேன். அது நம் வயலில் விளையும் காய்ந்த மிளகாய், தனியா மற்றும் சில ரகசிய மூலிகைகளின் கலவை. அந்த வாசனையே நம்மை வெற்றி பெறச் செய்யும். நீங்கள் உங்கள் மனதை வைத்து சமைத்தால் மட்டும் போதும். மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். அப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. அது போட்டிக்கு முந்தைய நாள் இரவு. பெருமாள் தனது ஆட்களில் ஒருவனை முருகனின் குடிசைக்குள் ரகசியமாக அனுப்புகிறான். யாரோ அங்கே திருடனைப் போல எதற்காக வந்திருக்கிறார்கள்? அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த ஆள் பயந்து போய் தண்ணீர் குடத்தை உடைத்துவிட்டு ஓடிவிடுகிறான். பார்த்தாயா மீனாட்சி, அவன் தண்ணீரை கூட விட்டு வைக்கவில்லை. இப்போது நம்மிடம் நல்ல தண்ணீர் கூட இல்லை. போட்டியை எப்படி தொடங்குவது? அந்த குடம் உடைந்து விட்டால் போகட்டும். அவன் நம்மை தடுக்க பார்க்கிறான் என்றாலே நாம் வெற்றி பெறுகிறோம் என்று அர்த்தம். நாம் ஊரின் கடைசியில் இருக்கும் பழைய கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவோம். அந்த தண்ணீரில் இருக்கும் இனிமை இந்த குழாய் தண்ணீரில் இருக்காது. அவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். என்னவோ எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். நாம் யாரையும் ஏமாற்றவில்லை. எல்லாவற்றையும் அந்த பரமசிவனே பார்த்து கொள்வார். அப்படியே மறுநாள் காலையும் வந்தது. ஊரின் நடுவில் ஒரு பெரிய சபை. ஒரு பக்கம் பெருமாள் தனது வெள்ளி கிண்ணங்கள் மற்றும் பட்டாடை அணிந்த சமையல்காரர்களுடன் தயாராக இருந்தான். மறுபக்கம் முருகன் தனது மண் பாத்திரங்களுடனும் விறகு அடுப்புடனும் நின்று கொண்டிருந்தான். ஊர் பெரியவர்கள் தீர்ப்பு சொல்ல நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். பாருங்கள் ஊர் பெரியவர்களே, ஒரு பக்கம் என்னுடைய ராஜ விருந்து, மறுபக்கம் இந்த பிச்சைக்காரனின் மண் பாத்திரங்கள். இவன் என் பக்கத்தில் நிற்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. இவன் சமைக்கும் அந்த புல்லும் புண்ணாக்கும் போன்ற உணவை சாப்பிட்டால் இந்த ஊர் மக்கள் மருத்துவமனைக்குத்தான் செல்ல வேண்டியிருக்கும். ஐயா, இது அரண்மனை அல்ல, பசியை தீர்க்கும் இடம். இங்கே பாத்திரங்களின் மினுமினுப்பை விட உணவு பரிமாறும் மனம்தான் முக்கியம். இயற்கை தரும் சுவையை நீங்கள் பணத்தால் வாங்க முடியாது. பெரியவர்களே, சமையல் முடிந்த பிறகு யார் வெற்றி பெற்றார்கள் என்று நீங்களே சொல்லுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, சமையல் முடியும் வரை யாரும் சமையலறைக்கடைக்குள் வரக்கூடாது. யாருடைய திறமை எப்படிப்பட்டது என்பதை அவர்களுடைய சமையலை சொல்லு. சரி, என்னுடைய சமையலின் வாசனை காற்றையே மணக்கச் செய்யும். உன் சமையலோ புகையால் நிறைந்து போகும். தொடங்குங்கள். என்னிடம் இருக்கும் நெய்யின் வாசனைக்கே இந்த ஊரே மயங்கி போக வேண்டும். சமையல் தொடங்கியது. பெருமாள் தனது ஆட்களுடன் பலவிதமான செயற்கை நிறங்களையும் மசாலாக்களையும் பயன்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் முருகன் மீனாட்சி கொண்டு வந்த கிணற்று நீரை பயன்படுத்தி மண் பாத்திரத்தில் பிரியாணி சமைத்துக் கொண்டிருந்தான். மீனாட்சி, அவன் சமைக்கும் உணவின் வாசனை இங்கே வரை வருகிறது. அவன் பலவிதமான எண்ணெய்களை பயன்படுத்துகிறான். நம்முடைய சாதத்தில் அவ்வளவு வாசனை வரவில்லை. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. பதற்றப்படாதீர்கள். அவன் பயன்படுத்துவது செயற்கையான வாசனை பொருட்கள். அவை கண்ணுக்கு தெரியும், ஆனால் வயிற்றுக்கு எந்த நன்மையும் செய்யாது. நாம் சமைப்பது ஆரோக்கியமான உணவு. இந்த மண் பாத்திரத்தில் சமைப்பதால் அதுவாகவே ஒரு சிறந்த சுவையை பெற்றுவிடும். இப்போது இந்த பொடியை அதில் கலக்குங்கள். இது சுவையை மட்டும் தராது, சாப்பிடுபவர்களுக்கு அளவற்ற வலிமையையும் கொடுக்கும். நீ சொன்னபடியே செய்கிறேன் மீனாட்சி. ஆனால் அந்த பெருமாள் ஏதோ மாயாஜாலம் செய்வது போல இருக்கிறது. மக்கள் எல்லோரும் அவன் பக்கம்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எப்போதும் வெளிப்புற அலங்காரத்தை பார்ப்பார்கள். ஆனால் நாக்கு உண்மையான சுவையை அடையாளம் கண்டு கொள்ளும். பசியோடு இருப்பவனுக்கு திருப்திதான் முக்கியம். அதை நாம் கொடுக்கிறோம். நீங்கள் மனதை தளரவிடாமல் இருங்கள். அப்படியே சிறிது நேரத்தில் சமையல் முடிந்தது. ஊர் பெரியவர்கள் முன்பு 2 வகையான பிரியாணிகள் வைக்கப்பட்டன. பெருமாளின் பிரியாணி பல வண்ணங்களில் கவர்ச்சியாக இருந்தது. முருகனின் பிரியாணி மிகவும் எளிமையாக இருந்தது. பாருங்கள், என்னுடைய உணவை பார்த்தாலே நாவில் எச்சில் ஊறுகிறது. இதை சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று சொல்வார்கள். இதில் பயன்படுத்திய நெய்யை காஷ்மீரிலிருந்து வரவழைத்திருக்கிறேன். பெரியவர்கள் முதலில் பெருமாளின் பிரியாணியை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டவுடன் ஒரு பெரியவர் தனது தொண்டையை பிடித்துக்கொண்டு தண்ணீர் கேட்கிறார். என்ன பெருமாளே இது? மசாலா அதிகமாகி தொண்டை எரிகிறது. மேலே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஆனால் உள்ளே முழுவதும் காரமாகவும் எண்ணெயாகவும் இருக்கிறது. இதை சாப்பிட்டால் வயிற்றில் எரிச்சல் வருவது உறுதி. எனக்கு வாந்தியே வருவது போல இருக்கிறது. அது சுவைக்காக அப்படி செய்தேன் ஐயா. கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் சரியாகிவிடும். இப்போது பெரியவர்கள் முருகனின் பிரியாணியை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட பிறகு அனைவரின் முகத்திலும் ஒருவிதமான மகிழ்ச்சி தெரிகிறது. ஆஹா, இதுதான் பிரியாணியா? அம்மாவின் கைப்பக்குவம் போல இருக்கிறது. சாப்பிட சாப்பிட உயிரே புத்துணர்ச்சி பெறுகிறது. உடலுக்கும் மிகவும் இதமாக இருக்கிறது. முருகா, இந்த சமையலில் என்ன இருக்கிறது? இவ்வளவு சுவையாக இருக்கிறது.
சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது. இதில் எந்த மந்திரமும் இல்லையா? என் மனைவி கொடுத்த தைரியமும் எங்கள் வயலில் விளைந்த சிறுதானியங்களும் அந்த கிணற்று நீரின் தூய்மையும் இருக்கிறது. பெரியவர்கள் பேசியதை கேட்ட பெருமாள் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் போகிறான். அனைவரின் முன்னிலையிலும் முருகனை அவமானப்படுத்த முயற்சி செய்து தனது ஆட்களை வைத்து தகராறு செய்யச் செய்கிறான். இது ஒரு சதி. இவன் ஏதோ மருந்தை கலந்திருக்கிறான். அதனால்தான் உங்களுக்கு அது சுவையாக இருக்கிறது. இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். என் ஹோட்டல் தான் இந்த ஊரிலேயே நம்பர் 1. இந்த பிச்சைக்காரன் என்னை வெல்வதா? பெருமாள் ஐயா, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எங்கள் தண்ணீர் குடங்களை உடைத்தீர்கள். ஆனால் நாங்கள் அந்த கிணற்று நீரில்தான் பிரியாணி செய்தோம். நீங்கள் செயற்கை நிறங்களை பயன்படுத்தினீர்கள். நாங்கள் இயற்கையான நிறங்களை பயன்படுத்தினோம். உங்கள் அகங்காரம் உங்கள் சமையலில் தெரிந்தது. எங்களுடைய அன்பு எங்கள் சமையலில் தெரிந்தது. தீர்ப்பை மக்கள் கொடுத்து விட்டார்கள், நீங்கள் அல்ல. ஊர் மக்கள் அனைவரும் பெருமாளிடம் கேள்வி கேட்டு நியாயம் கேட்கிறார்கள். அவன் தலை குனிந்தபடி அங்கிருந்து சென்று விடுகிறான். முருகா, இன்று முதல் இந்த ஊரின் அதிகாரப்பூர்வ உணவகம் உன்னுடையது. இந்த அகங்காரி பெருமாளின் ஹோட்டல் கட்டிடத்தையும் உன்னிடமே ஒப்படைக்கிறோம். நீதான் இதை நடத்த வேண்டும். இந்த ஊரின் மரியாதை உன் கைகளில் இருக்கிறது. வேண்டாம்யா, எனக்கு அந்த பெரிய கட்டிடங்கள் வேண்டாம். என்னுடைய பழைய குடிசையே போதும். அங்கே சமைக்கும் உணவில்தான் உண்மையான சுவை இருக்கிறது. ஆனால் பசியோடு இருக்கும் ஏழைகள் அனைவருக்கும் தினமும் ஒரு வேளை இலவசமாக உணவு கொடுப்பேன். அந்த கட்டிடத்தை இந்த ஊரின் தர்மசாலையாக மாற்றுவோம். அந்த வார்த்தைகளை கேட்டு ஊர் மக்கள் மகிழ்ந்து முருகனை பாராட்டுகிறார்கள். சில மாதங்களுக்கு பிறகு முருகனின் பழைய குடிசை இப்போது ஒரு அழகான சுத்தமான பிரியாணி உணவகமாக மாறியது. ஊர் மக்கள் அனைவரும் அங்கேயே சாப்பிடுகிறார்கள். முருகன் உணவு பரிமாறிக் கொண்டிருக்க மீனாட்சி சமையலறையில் அனைவருக்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறாள். பெருமாளும் ஒரு மூலையில் சாதாரண மனிதனைப் போல அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். மீனாட்சி, அன்று அந்த கடைசி கைப்பிடி அளவு அரிசி மாவை சமைக்கச் சொன்ன உன் வார்த்தை இன்று நூற்றுக்கணக்கான மக்களின் பசியை தீர்த்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய புத்திசாலித்தனம் இல்லையென்றால் இந்த நேரத்திற்குள் நாம் இந்த ஊரை விட்டே சென்றிருப்போம். நான் வெறும் வழியைத்தான் காட்டினேன் ஐயா. கஷ்டப்பட்டு சமைத்தது நீங்கள்தான். ஒருவரிடம் பணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் செய்யும் வேலையின் மீது மரியாதையும் சக மனிதர்களின் மீது அன்பும் இருந்தால் அந்த மண் பாத்திரத்தில் சமைத்த கஞ்சி கூட அமிர்தமாக மாறிவிடும். ஆமா மீனாட்சி, வறுமை என்பது நம் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் நம் சிந்தனையில் இருக்கக்கூடாது. இன்று நாம் பணக்காரர்கள் இல்லை, அனைவரின் பசியையும் தீர்த்த அதிர்ஷ்டசாலிகள். அப்படியே முருகனும் மீனாட்சியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு புன்னகைக்கிறார்கள். ஹோட்டல் பலகையில் அன்னபூரணி பிரியாணி சென்டர், இங்கே ஆரோக்கியமும் திருப்தியும் பரிமாறப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.